everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. இந்த டாபிக்கு ஏத்த மாதிரியே ட்ரீ நமக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி தான் இந்த போயம் ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. இந்த போயமுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இலான் ஷமீர். ஓகேங்களா, இலான் ஷமீர் தான் இந்த போயமுடைய ஆத்தர். இவரை பத்தி நிறைய நமக்கு டீடைல்ஸ் எதுவும் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த போயம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹியூமனுடைய குவாலிட்டிஸையும் ட்ரீஸோடைய குவாலிட்டிஸையும் கம்பேர் பண்ணி அது நமக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி தான் இருக்கும். போயம்குள்ள போயிடலாமா? டியர் ஃப்ரெண்ட், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட் அப்படின்னு சொல்லுது. டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் இல்ல, ஹியூமன்ஸ் நம்மளதான் ட்ரீ சொல்லுது. ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரவுட் அப்படிங்க ஒன்றும் இல்ல. ஸ்டாண்ட் டால் அப்படின்ட்டு என்ன சொல்லுதுன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ். உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கூனி குறுக்கி போய் இல்லாம நிமிர்ந்து நில்லு, எதா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ நமக்கு அட்வைஸ் பண்ணுது. ஏன்னா ட்ரீஸ் எல்லாமே எப்படி இருக்கும், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், எதுவுமே வந்து பெண்ட் ஆகி இருக்காது. சோ அதோடைய குவாலிட்டிஸை நம்ம கிட்ட வந்து கம்பேர் பண்ணி சொல்லுது. சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன்டு தி எர்த். இப்ப பாத்துக்கோங்க, ரூட்ஸ் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய நேட்டிவ், ஃபேமிலி, ரிலேஷன்ஸ், கல்ச்சர், இந்த மாதிரி சில விஷயங்களை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ சிங்க் யுவர் ரூட்ஸ் டீப்லி இன்டு தி எர்த். உன்னுடைய நீ எங்கதான் வேற பிளேசஸ்க்கு போனாலும் உன்னுடைய ரூட்ஸை வந்து டீப்பா சிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் தி கிரேட்டர் சோர்ஸ். ஓகே, ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் தி கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ட்ரீஸ் வந்து எப்படி சன்லைட்ல இருக்கிற சோர்ஸை எடுத்து அப்சர்வ் பண்ணி ஒரு அதுக்கான ஃபுட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிதோ, அதாவது முக்கியமான சோர்ஸா கிரியேட் பண்ணிக்கிதோ, அதே மாதிரி நம்மள, அதாவது கிரேட்டர் சோர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹெவன், காடு, அந்த மாதிரி மேல இருக்க சில விஷயங்கள். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ஹெவன்ல இருந்து நல்ல சோர்ஸா நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கீழே வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ சொல்லுது. திங்க் லாங் டேர்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபார் சைட்டட்னஸ், ஒரு தொலைநோக்கு பார்வை. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றதையும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்றதுதான் ட்ரீ நமக்கு சொல்லுது. கோ அவுட் ஆன் எ லிம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு இடியம். சோ இதோடைய மீனிங் எக்ஸாக்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கோ அவுட் ஆன் எ லிம் அப்படின்னா டேக் ரிஸ்க் எடு, எல்லாத்துக்கும் பயந்து போகாம அதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ நமக்கு சொல்லுது. ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஓகே, ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்ட்டு ஏன் சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கும் இல்லையா, ட்ரீஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேயே போகணும் அப்படின்னா நிறைய ட்ரீஸ் இருக்கும், ஆனா ஒரு சில ட்ரீஸ் இருக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுல எந்த ட்ரீ பெஸ்டா இருக்கோ அதோட யூனிக்னஸ் தான் வந்து அந்த ட்ரீ வந்து முடிவு பண்ணுது இல்லையா. சோ அதே மாதிரிதான் உன்ன மாதிரி லிவிங் பீயிங்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுல நீ யூனிக்கா இருக்கியா அப்படின்றத நீ தான் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி நீ வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. எம்ப்ரேஸ் தி ஜாய் தி சேஞ்சிங் சீசன்ஸ். இங்க எம்ப்ரேஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஃபீல். சீசன்ஸ் வந்து ஒண்ணு விட்டு ஒண்ணு சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதே மாதிரிதான் மனுஷங்களுக்கும் உனக்கும் வந்து ஒரே நேரம் போல இருக்காது. இப்போ நீ கஷ்டப்பட்டுனா நாளைக்கு சந்தோஷமா இருப்ப, இன்னொரு நாள் கன்ஃபியூஷன்ல இருப்ப. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம தாண்டி தான் வரும் இல்லையா. அதே மாதிரிதான் ட்ரீஸுமே வின்டர், சம்மர்னு சொல்லிட்டு நிறைய சீசன்ஸ் இருக்கு. அந்த எல்லா சீசனையுமே வந்து ட்ரீ அழகா ஃபேஸ் பண்ணுது, எல்லாத்துலயுமே வந்து என்ஜாய் பண்ணுது இல்லையா. சோ அதே மாதிரிதான் எல்லா சீசன்ஸையும் வந்து எம்ப்ரேஸ் ஜாய் வந்து அந்தந்த சீசன்ல இருக்கிற ஜாய், ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லுது. For each yields its own abundance, the energy and birth of spring. Okay, for each ஒரு சீசன்லயும் ஏதாச்சும் நம்ம கத்துப்போம் இல்லையா. ஈல்ட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் ஈல்ட் அப்படின்றது. இப்போ சம்மர் சீசன் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷாலிட்டி நடந்துதான் தீரும். இப்போ ரெய்னி சீசன் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது இல்லையா. அப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் ரெஸ்டா இருப்பாங்க, குவைட்டா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள்லாம் பூக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சீசனுக்குமே வந்து ஒரு யூசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரிதான் உன்னோட லைஃப்லயுமே இப்ப நீ கஷ்டப்படுற அப்படின்னா அது வந்து ஒரு கஷ்டமா மட்டும் இல்ல, அதுல நிறைய லெசன்ஸ் நீ வந்து லேர்ன் பண்ணிப்ப. சோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ சொல்லுது. தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகே, இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாவே பாருங்க, ஒரு சீசனை பத்தியுமே டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்ல தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்.
ஃபர்ஸ்ட் முன்னாடி அதுக்கு முன்னாடி இலையெல்லாம் கீழே விழுந்துருந்துச்சு அப்படின்னா பூலாம் பூக்க ஆரம்பிக்கும், செடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிக்கும் இல்லையா. சோ தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் த ஸ்ப்ரிங், தி growth and contentment of summer. சம்மர்ல என்ன ஆகும், நிறைய பூலாம் பூக்க ஆரம்பிக்கும், காயெல்லாம் காய்க்க ஆரம்பிக்கும். நமக்கு இப்போ சம்மர் சீசன் வந்தாலே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு கைக்கு வரும், கிடைக்க ஆரம்பிக்கும், சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாருமே. ஸோ சம்மர் வந்து ஒரு growthக்கான சீசன். அதே மாதிரிதான் உன்னோட லைஃப்ல ஒரு சீசன்லுமே வந்து உன்னோட லைஃப்ல growth தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. The wisdom to let go leaves in the fall. Okay, ஃபால்ல பாத்தீங்க அப்படின்னா இலையுதிர் காலம், இலை எல்லாமே கீழே விழுந்து திருப்பி புது இலை எல்லாமே புதுசா வளர ஆரம்பிக்கும். The rest and quiet renewal of winter. வின்டர் சீசன்ல என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டை விட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்க இல்லையா. சோ அந்த டைம் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்குற சீசன் மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் உங்களோட லைஃப்லயுமே ஒரு சில கட்டங்கள்ல நீங்க குவைட்டா நீங்க என்னென்ன ஏன் பண்ணீங்களோ அதெல்லாம் செலவு பண்றதுக்கான ஒரு சீசனா இருக்கும். Feel the wind and the sun. Okay, wind and the sun பாருங்க, ரெண்டுமே வந்து ஒரு ஆப்போசிட்டான வேர்ட்ஸ். விண்டா இருந்தாலும் பரவாயில்ல, சன்னா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுத்தையுமே வந்து நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது விண்ட் அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் இல்லையா, சில்னஸ் தரும். சன் அப்படின்னா ரொம்ப சுட்டி இருக்கும், எதுவா இருந்தாலும் அதை நீ ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ சொல்லுது. ஏன்னா ட்ரீஸ்ன்றது விண்டா இருந்தாலும் அதை சஸ்டெயின் பண்ணி தான் வருது, சம்மரா இருந்தாலும் ட்ரீஸ் வந்து அதை சஸ்டெயின் பண்ணி தான் வருது. ஸோ அண்ட் டிலைட் இன் தேர் பிரசன்ஸ். டிலைட் அப்படின்னா ஒண்ணுல வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுறது. சோ எந்த சீசனா இருந்தாலும் பரவாயில்ல, சம்மரா இருந்தாலும் பரவாயில்ல, விண்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அதோடைய பிரசன்ஸ்ல கிடைக்கிற ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லுது. லுக் அப் அட் த மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ. ஓகே, லுக் அப் அட் த மூன் சொல்லுது, மூணை வந்து பாரு, அது உன் மேல அது வந்து உன் மேல ஷைன் பண்ணுது இல்லையா, சோ அதை பார்த்து சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லுது. அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்ஸ் அட் நைட். ஓகே, இந்த லைன் ஃபுல்லாவே சேர்த்து தான் படிக்கணும், நம்ம தனியா படிக்கக்கூடாது. மூன் வந்து உன் மேல ஷைன் பண்றதையும் பாரு, அதே சமயம் ஸ்டார்ஸ் நைட் டைம்ல ஸ்டார்ஸ் இருக்கு, அதுவும் உன் மேல வந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து எப்படி மினுமினுக்கும் இல்லையா, ஷைன் பண்ணும் இல்லையா, சோ அதையுமே வந்து என்ஜாய் பண்ணு, ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லுது. சோ சீக் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் த குட் திங்ஸ் இன் லைஃப். ஓகே, நரிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கிடைக்கிற குட் திங்ஸ் தான் வந்து சொல்றாங்க. அதாவது நல்ல விஷயங்கள், நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல இருந்து மட்டும் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. சிம்பிள் பிளஷர்ஸ், எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட். சிம்பிள் பிளஷரான எர்த்தா இருக்கட்டும், ஃப்ரெஷ் ஏரா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஃப்ரெஷ் ஏர், லைட் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ அதை சாதாரணமா நினைச்சுக்காம அதையுமே வந்து நீ அதை கிடைச்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுன்னு சொல்லுது. Be content with your natural beauty. Drink plenty of water. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ட்ரீஸ் எப்பவுமே அதுக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே போட்டுக்கிறது இல்லை இல்லையா. சோ அதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் விரும்பாம ஒரு பி நேச்சுரல் பியூட்டி, ஒரு நேச்சுரல் பியூட்டியாவே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர்னா ட்ரீஸ் வந்து நிறைய தண்ணி குடிக்கும் இல்லையா, சோ அதே மாதிரி நீயும் ரொம்ப ஹைட்ரேட்டடா இரு அப்படின்னு சொல்லுது. Let your limbs sway and dance in the breezes. ஓகே, இப்போ ஒரு காத்து அடிச்சுது அப்படின்னா என்ன பண்ணும், ட்ரீஸ் வந்து அழகா அசையும் இல்லையா, அதை வந்து ட்ரீஸ் டான்ஸ் ஆடுது அப்படின்ற மாதிரி சொல்லி கம்பேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி என்ன மாதிரி நீயும் வந்து என்ன ஒரு விஷயம் ஆனாலும் அதுல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணு, எதை பத்தியுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுது. பி ஃபிளெக்சிபிள், ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ், என்ஜாய் த வியூ. பி ஃபிளெக்சிபிள் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம எல்லாத்துக்குமே வந்து ஓகேவா இரு, எல்லாத்துக்குமே ஃபிளெக்சிபிளா இரு அப்படின்னு சொல்றாங்க. ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ் அப்படின்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீ இந்த ஊர்ல இருந்து ஃபாரின் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நீ எங்க இருந்து வந்தியோ உன்னோட ரூட்ஸ் எங்கவோ அதுக்கு தேங்க்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ஜாய் த வியூ அப்படின்னா நீ எந்தெந்த பிளேஸ்க்கு போனாலும், இப்போ ட்ரீஸ்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும், அங்க இருந்து பார்க்கும்போது அதோடைய வியூவே வந்து ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் எங்க இருந்தாலும் அங்க இருக்கிற வியூவை வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ சொல்லுது. ஸோ தட்ஸ் ஆல் த போயம். இந்த ட்ரீஸோடைய குவாலிட்டிஸை வச்சு, அதாவது ட்ரீஸ் என்னென்னலாம் பண்ணுமோ அதை அப்படி நம்மளையும் பண்ண சொல்லி அது அட்வைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போலாமா. ஸ்டாண்ட் டால் அப்படின்னு சொல்லுது. ஸ்டாண்ட் டால் அப்படின்னா நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொல்லல, கொஞ்சம் ப்ரௌடா இரு,
அதாவது எதா இருந்தாலும் வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட ஃபேஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்லுது இல்லையா. ஸோ ஸ்டாண்ட் டால் அப்படின்றத ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இது மெட்டஃபர். ஓகேங்களா. சிங்க் யோர் ரூட்ஸ் டீப்லி இன்டு த எர்த். அதுவும் அப்படிதான். உன்னோட ரூட்ஸ் வந்து நீ டீப்ல, ஏன்னா நமக்கு வந்து ரூட்ஸே கிடையாது இல்லையா. ஸோ நமக்கு ரூட்ஸ் கிடையாது. ஆனா வந்து உன்னோட ரிலேட்டிவ்ஸ், உன்னோட நேட்டிவ் எதுவோ அங்க வந்து நீ உன்னோட ரூட்ஸை வந்து சிங்க் பண்ணுன்னு சொல்லுது இல்லையா. ஸோ அதை வந்து இது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரூட்ஸ் கூட நம்மளோட ஃபேமிலி கல்ச்சரை வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெட்டஃபர் வரும். இது நான் சொன்ன மாதிரி கோ அவுட் ஆன் லிம்ப் அப்படின்றது ஒரு இடியம். இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வராது, இருந்தாலும் இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேக் அ ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உன்னோட வேர்ல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்றதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க இன்டெரக்டா. எம்ப்ரேஸ் வித் ஜாய் சேஞ்சிங் சீசன்ஸ், அதாவது ஃபீல் வித் ஜாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபீல் பண்றதுன்றது ஹியூமனோட அட்ரிபியூட் தான். அதை நம்ம ஹியூமன்ஸுக்கு, அதாவது ட்ரீ வந்து ஃபீல் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பர்சானிஃபிகேஷன்ல வரும். ஃபீல் த விண்ட் அண்ட் த சன். ஓகே, இப்போ ஃபீல் த விண்ட் அண்ட் த சன் சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. ஸோ அது இமேஜினில வரும். 7 சென்சஸ்ல ஏதாவது ஒரு சென்ஸ், 6 சென்ஸ்ல ஏதாவது ஒரு சென்ஸை இன்டியூஸ் பண்ற மாதிரி வந்துச்சுனாலே அது இமேஜினி தான். அண்ட் டிலைட் இன் தயர் பிரசன்ஸ். டிலைட் அப்படின்னா ஹாப்பி ஆகுறது, ரொம்ப சந்தோஷப்படுறது. ட்ரீஸால அந்த ஹாப்பினஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இது பர்சானிஃபிகேஷன். லுக் அப் அட் த மூன் அண்ட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ. இங்க லுக் அப்படின்னோடனே ஒரு பாக்குற சென்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இது இமேஜினில வரும். லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வே. லிம்ஸ் அப்படின்றது உண்மையில நம்மளோட கால் முட்டி இருக்கு இல்லையா, அதுதான் லிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ நம்மள டான்ஸ் பண்ண சொல்றாங்க இல்லையா. டான்ஸ்ன்றது ட்ரீ டான்ஸ் பண்ற மாதிரி இங்க இமேஜின் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரீயால டான்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க இது வந்து பர்சானிஃபிகேஷன்ல வரும். ஹியூமனோட ஆட்ரிபியூட் ட்ரீஸ்க்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பர்சானிஃபிகேஷன். அவ்வளவுதான் இந்த போயம். ஓகே, இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.